தேவையான நேரத்துல தேவையானவர்களுக்கு உதவி செய்யப்படணும். இதுதான் ஆக முக்கியமான விஷயம். சமூகத்துல தேவை நிறைய இருக்கும். ஆனா நாங்கள் அப்படியே சேர்த்து வச்சு கொண்டிருந்தோம்டா சமூகம் இன்னும் பாவத்துல தான் இருக்கும், இன்னும் வட்டியில தான் இருக்கும், இன்னும் ஜினா மானக்கேடான செயற்பாடுகள்ல தான் இருக்கும். சமூகம் இன்னும் களவு கொள்ள இது போன்ற விஷயங்கள் தான் அதிகரிக்கும். இன்றைக்கு சமகாலத்துல நாங்க நிறைய பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அப்ப இந்த பைத்துல் மாலின் மூலமாக தேவையானவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படணும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். ரெண்டு பேரும் ஒரு கூஃபாவுக்கு அனுப்பப்பட்டாங்க ஒரு பிரச்சனையால. அங்க வறுமை கோட்டுக்கு கீழால கஷ்டத்தோட தின்றத்துக்கும் சாப்பாடு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. இந்த அலி ரலியல்லாஹு அவருடைய மகன்மார் ரெண்டு பேருக்கும் பைத்துல் மாலில் இருந்து நீங்க உதவி செய்யுங்க. அப்ப பைத்துல் மால் இருக்கக்கூடியவங்க எப்பயுமே கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பொதுவா அப்படிதான், இங்க மட்டுமில்லை எல்லா ஏரியாக்களையும் அப்படிதான். என்ன பணத்தை சேர்த்து அழகு பார்க்கிறது, பணத்தை சேர்க்கிறது. கண்ணியமானவர்களே, நான் போன இதுல சொன்னேன், சேர்க்கிறது அழகு பார்க்கறதுக்கு அல்ல, கணக்கு பார்க்கறதுக்கு அல்ல, எங்கள்கிட்ட இவ்வளவு ஐக்கின்னு கணக்கு காட்டுறதுக்கு அல்ல. அது சமூகத்துல செலவழிக்கப்பட்டு தேவைகள் பூர்த்தியாகணும். இப்ப கடிதம் எழுதினாங்க திருப்பி. இப்ப நீங்க அலி ரலியல்லாஹு மகன் சொல்றீங்க, யாரு? நிறைய பேர் அலின்ற பேர்ல அவங்களுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமான்னு பேரும் வச்சிருக்கிறாங்க. கடிதம் வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டாங்க. திரும்ப கடிதம் எழுதினாங்க, உங்களுக்கு விளக்கம் இல்லையா? என்ன? ஒரு நான் உதாரணத்துக்கு நான் ஒரு மாடை அறுத்து பங்கிட்டு கொடுங்க என்று சொன்னா அது வெள்ளை மாடா, அது கருப்பு மாடா, இப்படி விரண்டாவாதம் பேசுவீங்களா? இல்லையே. அதனால அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன்மார் ரெண்டு பேர், யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்கள் கஷ்டத்துக்கு கீழால இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழால இருக்கிறாங்க, எங்களுக்கு அவசரமாக உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக உதவி செய்யப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, தேவை உள்ளவர்களை தேடி கொண்டு போய் சேர்க்கிறதுடைய இதுதான் பைத்துல் மால். இல்லாட்டி ஒரு பைத்துல் மாலே தேவையில்லை. கண்ணியமானவர்களே, நல்லா விளங்கிக்கோங்க. எந்த அளவுக்கு உதவிகள் செய்யப்படணும்டா, நிரந்தரமாக வருமானங்கள் கூட ஏற்படுத்தி கொடுக்கப்படும். பைத்துல் மாலின் மூலமாக நிரந்தர தொழில்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் சமூகத்தில்.